யாரு? வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் மக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வந்த நிலையில் மக்கள் பகிர்ந்த நியூஸ் தமிழுக்கு மக்கள் பகிர்ந்த காட்சிகளை, மழையால் பாதிப்படைந்த மக்கள் பகிர்ந்த வீடியோவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது பெரம்பூர் பகுதியில் மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை மக்கள் பகிர்ந்த நிலையில் அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மணிக்கு 70 to 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்ற நிலையில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் மழை பாதிப்பு தொடர்பாக மக்கள் நமக்கு பகிர்ந்த வீடியோவை துறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மழையால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் நமக்கு பகிர்ந்த வீடியோவை நமது பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது குளத்தூர் பகுதியில் ஜவஹர் நகர் என்ற பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களின் இயல்பு வாழ்க்கை அங்கு முடங்கி இருக்கிறது. தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் தற்போது சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மக்கள் நம்முடைய தொலைக்காட்சிக்கு பகிர்ந்த வீடியோவை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொளத்தூரில் ஜவஹர் நகர் பகுதியில் மழைநீர் சூழ்ந்து காணப்படக்கூடிய காட்சிகள் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் ஒரு சில இடங்களில் தேங்கியிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் அந்த வீடியோவை நமக்கு பகிர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அதை திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது மற்றும் ஒரு பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். துறைப்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா நகர் பகுதியில் மழைநீர் சூழ்ந்து காணப்படக்கூடிய காட்சிகள் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த வீடியோவை நம்முடைய தொலைக்காட்சிக்கு பகிர்ந்த நிலையில் அதை நாம் துறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் கரையை நெருங்க அதனுடைய வேகம் குறையும் என்று ஒரு புறம் சொல்லப்பட்டாலும் கூட தற்போது வரை காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. தற்போது துறைப்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா நகர் பகுதியில் மழைநீர் வீடுகளை சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம்.